எபிசோட் 4. மதுரை. மாலை நேரம் சிக்னலில் நின்றிருந்த ஸ்கூட்டியின் இன்ஜின் சத்தம் சுற்றியிருந்த வாகனங்களில் இரைச்சலோடு கலந்திருந்தது. சிவப்பு விளக்கு எரிந்து கொண்டிருந்ததால் நிலா அமைதியாக வண்டியை நிறுத்தி காத்து கொண்டிருந்தாள். அன்றைய பள்ளி வேலைகள், மாணவர்களின் குறும்புகள், ஆசிரியர் அறையில் அபிநயாவுடன் நடந்த உரையாடல் எல்லாமே மனதில் மாறி மாறி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அவளது கைபேசி ஒலித்தது. திரையில் தெரிந்த பெயர் அம்மா. நிலாவின் இதயம் ஒரு நொடி வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவள் அவசரமாக அழைப்பை ஏற்றாள். சொல்லுங்கம்மா என்றாள். அந்த பக்கத்தில் மீனாவின் குரல் வழக்கம் போல அமைதியாக இல்லை. சிறிய பதட்டம், சிறிய உற்சாகமும் கலந்திருந்தது. நிலா, மாப்பிள்ளை வீட்டிலிருந்து ஃபோன் வந்திருக்கு. ஒரு நொடி நிலாவின் விரல்கள் ஸ்கூட்டியின் கைப்பிடியை இறுக்கமாக பற்றி கொண்டன. அவள் எதுவும் பேசவில்லை. மீனா மீண்டும் தொடர்ந்தார். நீ இப்ப எங்க இருக்கம்மா? சிக்னல்ல தான் இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடுவேன் என்று மெதுவாக பதிலளித்தாள் நிலா. சரி, நீ நேரா வீட்டுக்கு வா, வந்ததும் பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு மீனா அழைப்பை துண்டித்தார். அழைப்பு முடிந்ததும் நிலா சில நொடிகள் அப்படியே அமர்ந்திருந்தாள். பச்சை விளக்கு எரிந்து விட்டதை கூட அவள் கவனிக்கவில்லை. பின்னால் நின்றிருந்த வாகனத்தின் ஹாரன் சத்தம் கேட்ட பிறகுதான் அவள் சுயநிலைவுக்குள் வந்தாள். ஸ்கூட்டியை மெதுவாக இயக்கினாள். ஆனால் வண்டி சாலையில் சென்று கொண்டிருந்தது. மனம் மட்டும் வீட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. என்ன சொல்லியிருப்பாங்க? சம்மதமா இல்ல என்று எண்ணத்தை அவள் முழுமையாக நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அடுத்த நொடியை தன்னைத்தானே அமைதிப்படுத்தி கொண்டாள். வீட்டுக்கு போன பிறகுதான் தெரியும். இப்ப எதையும் கற்பனை பண்ணாத நிலா என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டாள். அவளது முகத்தில் அமைதி இருந்தாலும் உள்ளுக்குள் இதயம் மட்டும் வழக்கத்தை விட வேகமாக துடித்து கொண்டிருந்தது. சில நிமிடங்களில் நிலாவின் ஸ்கூட்டி வீட்டு வாசலுக்குள் நுழைந்தது. வாசலில் வழக்கம் போல கோலம் இருந்தது. அன்று அந்த வீட்டின் அமைதியே அவளுக்கு புதிதாக தோன்றியது. வண்டியை நிறுத்திவிட்டு மெதுவாக உள்ளே நுழைந்தாள். ஹாலில் சண்முகமும் மீனாவும் அமைதியாக காத்திருந்தனர். இருவரின் முகத்தில் அவசரமோ பதற்றமோ இல்லை. ஆனால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பேச காத்திருப்பது மட்டும் தெளிவாக தெரிந்தது. நிலா அவர்களை மாறி மாறி பார்த்தாள். பிறகு மெதுவாக வந்து சோஃபாவில் அமர்ந்தாள். சில நொடிகள் யாரும் பேசவில்லை. வீட்டு சுவர் கடிகாரத்தின் டிக் டிக் என்ற ஓசை மட்டுமே அந்த அமைதியை நிரப்பிக் கொண்டிருந்தது. சென்னை மாலை. சூரியன் மெல்ல மறைந்து கொண்டிருந்தன. வீட்டில் ஹாலில் ராகவன் சோஃபாவில் அமர்ந்து செய்தித்தாள்களை படித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவரது பார்வை அதில் இல்லை. அதே பக்கத்தை பல நிமிடங்கள் பார்த்து கொண்டிருந்தார். சமையலறையிலிருந்து 2 காப்பி கோப்பைகளுடன் வெளியே வந்தார் லக்ஷ்மி. ஒன்றை ராகவனிடம் நீட்டிவிட்டு மற்றொன்றை தன் கையில் வைத்துக்கொண்டு அருகில் அமர்ந்தார். சில நொடிகள் இருவரும் எதுவும் பேசவில்லை. பிறகு லக்ஷ்மி அமைதியை உடைத்தார். இப்போதுதான் ஆதி கூட பேசிட்டு வந்தேன் என்றார். ராகவன் மெதுவாக அவரை பார்த்து, என்ன சொல்றான்? லக்ஷ்மி ஆழமாக மூச்சை இழுத்தார். மனசு இன்னும் முழுசா தெரியலம்மா, கொஞ்ச நேரம் வேணும்னு சொல்றான். அவர் சொன்ன வார்த்தைகளில் வருத்தமில்லை, ஆனால் ஒரு தாயின் கவலை இருந்தது. ராகவன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அவனை அவசரப்படுத்த வேண்டாம் லக்ஷ்மி, இந்த முடிவை அவனே மனசார எடுக்கணும். லக்ஷ்மி மெதுவாக தலையசித்தார். எனக்கும் அதுதான் வேணும், ஆனா என்று சொல்லிவிட்டு நிறுத்தினார். இவ்வளோ வருஷமா நடந்த ஒரு விஷயத்தையே மனசுல வச்சுக்கிட்டு இப்படியே இருந்துருவானோன்னு பயமா இருக்கு. அந்த வார்த்தையை கேட்டதும் ராகவன் அமைதியாக காப்பி கோப்பையை மேசையில் வைத்தார். எல்லா காயத்துக்கும் மருந்து நேரம்தான். அவன் மனசும் ஒரு நாள் மாறும். லக்ஷ்மி மெதுவாக புன்னகைத்தார். அந்த நேரத்தில் மாடியிலிருந்து காலடி சத்தம் கேட்டது. இருவரும் திரும்பி பார்த்தார்கள். ஆதவன் மெதுவாக படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்தான். வெள்ளை நிற டிஷர்ட்டும் கருநிற ட்ராக் பேண்ட்டும் வீட்டில் இருக்கும் இயல்பான தோற்றம். அவன் முகத்தில் இருந்த யோசனை மட்டும் இன்னும் குறையவில்லை. கீழே வந்தான். ஒரு நொடி பெற்றோரை பார்த்து, அம்மா காஃபி இருக்காமா என்று இயல்பாக கேட்டான். இருக்குப்பா, எடுத்துட்டு வரேன் என்ற லக்ஷ்மி எழுந்தார். அந்த நேரத்தில் பின்னால் இருந்து வந்த குரல் அந்த அமைதியை உடைத்தது. அம்மா, எனக்கு ஒரு கப் காஃபி என்று சிரித்தபடி ஹாலுக்குள் வந்தான் அர்ஜுன். அவனை பார்த்ததும் லக்ஷ்மி சிரித்தார். நீ வருவன்னு தெரிஞ்சுதான் இன்னொரு கப் போட்டிருக்கேன். அதுதான் என் அம்மா என்று குறும்பாக சொல்லிவிட்டு ஆதவன் அருகே வந்து அமர்ந்தான் அர்ஜுன். ஆதவனை ஒரு முறை திரும்பி பார்த்தான். பிறகு மெல்ல அவன் தோளில் கை வைத்து, அண்ணா கொஞ்சம் ரூம்க்கு வரியா? ஆதவன் புருவத்தை சுருக்கினான். எதுக்கு? ஒரு முக்கியமான விஷயம் என்று மட்டும் சொல்லிவிட்டு
அர்ஜுன் மாடிப்படிகளை நோக்கி நடந்தான். ஆதவன் ஒரு நொடி பெற்றோரை பார்த்தான். பிறகு எதுவும் பேசாமல் தம்பியின் பின்னால் நடந்தான். லக்ஷ்மியும் ராகவனும் அவர்கள் இருவரை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். லக்ஷ்மி மெதுவாக சொன்னார், இவன் சொல்றத ஆதி எப்பவும் கொஞ்சம் கேட்பான். ராகவன் புன்னகைத்தார். அவனுக்கு தம்பி மட்டும் இல்லை, அவனுக்கு ஒரு நல்ல நண்பனும் அவன்தான் என்று ராகவன் சொன்னார். இருவரும் மாடிக்கு செல்ல வீடு மீண்டும் அமைதியானது. ஆதவன் அர்ஜுனின் பின்னால் மாடிக்கு சென்றான். அறைக்கு நுழைந்தவுடன் அர்ஜுன் கதவை முழுவதுமாக மூடாமல் பாதியாக சாத்திவிட்டான். அறையில் சில நொடிகள் அமைதி. ஜன்னல் வழியே மாலை காற்று மெதுவாக உள்ளே வந்து கொண்டிருந்தது. ஆதவன் அருகில் இருந்த நாட்காலியில் அமர்ந்திருந்தான். அர்ஜுனோ ஜன்னல் அருகே சென்று நின்றான். சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. அந்த அமைதியை உடைத்தது ஆதவன் தான். சரி, இவ்வளோ ரகசியமா என்ன பேசணும் என்று கேட்டான். அர்ஜுன் திரும்பி பார்த்தான். சிறிய புன்னகை. ரகசியம்லாம் ஒன்றும் இல்லைன்னு உன்னை பற்றி தான். ஆதவன் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தான். நேற்று மதுரையிலிருந்து வந்ததுலேருந்து நீ நிறைய யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஆதவன் சிரிக்க முயன்றான். நான் எப்பவும் யோசிக்கிறவன் தானே? இல்லை என்று அர்ஜுன் மெதுவாக தலையசைத்தான். இது வேற. உன்னை எனக்கு எத்தனை வருஷமா தெரியும். எப்ப என்ன யோசிக்கிறேன்னு கொஞ்சமாவது எனக்கு புரியும். ஆதவன் பதில் சொல்லவில்லை. அர்ஜுன் மெதுவாக அவன் அருகில் வந்து அமர்ந்தான். ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளு. உனக்கு இந்த கல்யாணத்துல உண்மையாவே விருப்பம் இல்லையா என்று அர்ஜுன் கேட்டான். அந்த கேள்வி ஆதவனை சில நொடிகள் அமைதியாக்கியது. அவன் ஆழமாக மூச்சை இழுத்தான். விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அவன் வார்த்தையை பாதியிலே நிறுத்திவிட்டான். அர்ஜுன் அவசரப்படவில்லை. அவன் பேசட்டும் என்று காத்திருந்தான். சில நொடிகள் கழித்து ஆதவன் மெதுவாக பேச ஆரம்பித்தான். சில விஷயங்களை மறக்கணும்னு நினைச்சா அது அவ்வளவு சுலபமா மறக்க முடியாதுடா. அர்ஜுன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். ஒருத்தரை நம்புறது, அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை உடைஞ்சு போறது, அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் என்று ஆதவன் சொன்னான். அறை முழுவதும் அமைதி. அர்ஜுன் சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. பிறகு மெதுவாக சொன்னான். எனக்கு தெரியும் அண்ணன், அதெல்லாம் நான் பார்த்தவன். அதனால தான் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும். ஆதவன் அவனை பார்த்தான். ஒருத்தர் தப்பு பண்ணதுக்காக எல்லோரும் ஒரே மாதிரி நினைக்கக்கூடாது. ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் அண்ணன், நடந்ததை மாற்ற முடியாது. ஆனால் அதுக்காக வர நல்ல வாழ்க்கையை நீயே தள்ளி வைக்காத. இந்த முடிவை கலந்த காலத்தை நினச்சி எடுக்காத. இப்போ உன் முன்னாடி இருக்க மனுஷங்களை மட்டும் பார்த்து முடிவெடு. ஆதவன் உடனே எதுவும் பேசவில்லை. ஆனால் நிலாவின் முகம், அவளது சிரிப்பு, தோட்டத்தில் அவள் சொன்ன வார்த்தைகள் அவன் மனதில் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து சென்றன. எனக்கு பயம் இருக்கும், ஆனால் அதை விட நம்பிக்கை கொஞ்சம் அதிகம் என்று நிலா சொன்ன அந்த ஒரு வரி மீண்டும் அவன் காதில் ஒலித்து மெல்ல சிரித்தான். அதை கவனித்த அர்ஜுன், பாத்தியா, இப்ப கூட அவங்க சொன்னதை தானே நினைச்சிட்டு இருக்க? அதவன் உடனே சுதாரித்து கொண்டான். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று சொல்ல முயன்றான். அர்ஜுன் சிரித்தான். சரி, அதெல்லாம் விடு. ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு பாரு. இந்த முடிவை பயத்தால எடுக்காத. அதே மாதிரி பயத்தால தவிர்க்கவும் வேண்டாம். அந்த வார்த்தை ஆதவனின் மனதில் ஆழமாக பதிந்தன. அவன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். சூரியன் முழுவதுமாக மறைந்து வானம் மங்கலான நிறமாக மாறிக்கொண்டிருந்தது. அந்த மாலை போலவே அவன் மனமும் ஒரு புதிய முடிவை நோக்கி மெதுவாக நகர ஆரம்பித்தது. அர்ஜுனின் வார்த்தைகள் ஆதவனின் மனதில் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருந்தன. சில நொடிகள் ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருந்தவன் மெல்ல திரும்பினான். அர்ஜுன் எதுவும் பேசவில்லை. அண்ணன் மனதில் ஏதோ ஓடிக்கொண்டிருப்பதை அவனும் புரிந்து கொண்டான். சிறிது நேரம் கழித்து ஆதவன் ஆழமாக மூச்சை இழுத்தான். போலாம் என்றான். அர்ஜுன் அவனை பார்த்து மெதுவாக புன்னகைத்தான். இருவரும் அறையை விட்டு வெளியே வந்தனர். மாடிப்படிகளை இறங்கி ஹாலில் நோக்கி நடந்தனர். ஹாலில் ராகவனும் லக்ஷ்மியும் இன்னும் அதே இடத்தில் அமர்ந்திருந்தனர். இருவரும் கீழே இறங்கி வருவதை பார்த்ததும் லக்ஷ்மி எழுந்து நின்றார். ஆதவன் நேராக வந்து அவர்களுக்கு எதிரே அமர்ந்தான். சில நொடிகள் யாரும் எதுவும் பேசவில்லை. அந்த அமைதியை ஆதவனே உடைத்தான். அம்மா என்று மெதுவாக அழைத்தான். லக்ஷ்மி அவனை பார்த்தார். சொல்லுப்பா. ஆதவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மெல்ல பேச ஆரம்பித்தான். நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றேன். அந்த ஒரு வாக்கியம் லக்ஷ்மி முகத்தில் உடனே நிம்மதியை கொண்டு வந்தது. ஆனா ஆதவன் இன்னும் முழுமையாக முடிக்கவில்லை.
இந்த முடிவை யாரோ கட்டாயப்படுத்துறதுனால எடுக்கல. உங்களுக்காக மட்டும் எடுக்கல. ஒரு வாய்ப்பு குடுத்து பார்க்கணும்னு தோணுது. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு தோணுது. அவன் ஒரு நொடி நிறுத்தினான். நானும் நம்பி பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சோன்னு தோணுது. அந்த வார்த்தையை கேட்டு லக்ஷ்மியின் கண்கள் லேசாக கலங்கின. ராகவன் அமைதியாக மகனை பார்த்தார். ஆதவன் மீண்டும் தொடங்கினான். இன்னொரு காரணமும் இருக்கு. அவன் அருகில் நின்று கொண்டிருந்த அர்ஜுனை பார்த்தான். என்னால என்னோட வாழ்க்கையை இன்னும் எவ்வளோ நாளைக்கு நிறுத்தி வைக்க முடியும்? எனக்கு பின்னாடி இன்னும் அர்ஜுன் இருக்கான். அவனோட வாழ்க்கையும் ஒரு நாள் ஆரம்பிக்கணும். நான் முன்னாடி ஒரு அடியை எடுத்து வைக்காம அவனும் முன்னாடி போக மாட்டான். அர்ஜுன் உடனே சிரித்தபடி, அண்ணே, என்னையெல்லாம் காரணம் சொல்லாத. உனக்கு சரின்னு தோணுச்சுனா மட்டும் போதும் என்றான். அந்த சிறிய நகைச்சுவை அங்கு அவ்வளோ நேரம் இருந்த இறுக்கத்தை கொஞ்சம் குறைத்தது. ராகவன் மெதுவாக எழுந்து ஆதவன் தோளில் கை வைத்தார். இந்த முடிவை நீ மனசார எடுத்திருக்க. இதுவே எங்களுக்கு போதும். லக்ஷ்மி மகிழ்ச்சியுடன், நான் இப்பவே சம்மந்திக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று கைபேசியை எடுத்தார். அதை பார்த்து ஆதவன் சிறிய புன்னகையுடன் அமர்ந்திருந்தான். அவன் மனதில் இன்னும் பல கேள்விகள் இருந்தன. ஆனால் அந்த கேள்விகளுக்கு விடை தேட இனி அவன் தயாராக இருந்தான். மதுரை. அதே மாலை ஹாலில் சண்முகம், மீனா, நிலா மூவரும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. நிலா பார்வை அப்பா முகத்திலேயே நிலைத்திருந்தது. இறுதியாக சண்முகமே அமைதியை உடைத்தார். நிலாமா, அவள் மெதுவாக நிமிர்ந்து பார்த்தாள். நீ ஸ்கூல்ல இருந்து வரதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஃபோன் வந்துருச்சு. நிலா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவங்க வீட்டில் எல்லோரும் பேசிட்டாங்களாம். ஆதவன் கிட்டையும் கேட்டிருக்காங்க. அவருக்கும் இந்த சம்மதத்துல சம்மதம் இப்பதான் சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையை கேட்டதும் நிலா கண்கள் ஒரு நொடி அமைதியாக மூடின. அவளுக்கே தெரியாமல் மனதில் இருந்த ஒரு சிறிய பதட்டம் விலகியது. அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக காத்திருந்தாள். சண்முகம் மீண்டும் பேசினார். அதனால தான் உன்னை உடனே வீட்டுக்கு வர சொன்னோம். பிறகு மெதுவாக கேட்டார். இப்ப உன் மனசுல என்ன இருக்கு நிலாமா? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல நிலா அவசரப்படவில்லை. கைகளை ஒன்றாக இணைத்தபடி சில நொடிகள் அமைதியாக அமர்ந்திருந்தாள். பிறகு மெல்ல நிமிர்ந்து அப்பாவை பார்த்தாள். அப்பா என்று தொடங்கியவள் சிறிது நேரம் வார்த்தைகளை தேடினாள். எனக்கு அவரை பற்றி இன்னும் தெரியாது. நேற்று கொஞ்ச நேரம்தான் பேசணும். அதிலிருந்து ஒருத்தரை முழுசா புரிஞ்சுக்க முடியாது. அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. மீனாவும் சண்முகமும் அமைதியாக அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தனர். நிலா மெதுவாக திரும்பவும் தொடங்கினாள். ஆனா அவர் பேசினதுல, நடந்துகிட்டதுல ஒரு போலித்தனம் எனக்கு தெரியல. அதுதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் அவளது நேர்மை தெளிவாக தெரிந்தது. சிறிது நேரம் கழித்து அவள் மீண்டும் அப்பாவை பார்த்தாள். அப்பா, உங்களுக்கு இந்த சம்மதத்து மேல முழு நம்பிக்கை இருக்கா? சண்முகம் ஒரு நொடி கூட யோசிக்காமல் இருக்குமா என்று உறுதியாக சொன்னார். அந்த பதிலை கேட்டதும் நிலா உதட்டில் சிறிய புன்னகை மலர்ந்தது. அப்படின்னா எனக்கும் சம்மதம்பா. அந்த ஒரு வாக்கியம் அந்த வீட்டில் இருந்த அமைதியை ஒரு நிமிடத்தில் மகிழ்ச்சியாக மாற்றிவிட்டது. மீனா உடனே எழுந்து மகளில் அருகே வந்து அமர்ந்தார். அவளது தலையில் மெதுவாக வருடினார். சந்தோஷமா இருக்கணும் நிலா என்று மட்டும் சொன்னார். நிலா அம்மாவின் தோளில் சாய்ந்தாள். அவள் மனதில் இன்னும் நிறைய கேள்விகள் இருந்தன. ஆனால் அந்த கேள்விகளோடு சேர்ந்து ஒரு புதிய நம்பிக்கையும் மெல்ல பிறக்க ஆரம்பித்திருந்தது. சண்முகத்தின் முகத்திலும் நிம்மதி தெரிந்தது. உடனே அவர் அங்கிருந்து கைபேசியை எடுத்தார். நான் சம்மதிக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வாசல் பக்கம் நடந்து சென்றார். நிலா அப்பா சொல்வதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் இன்னும் அந்த இடத்தை விட்டு எழவில்லை. அந்த நேரத்தில் மீனா மெதுவாக சிரித்தாள். இப்பவாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கியா என்று கேட்டார். நிலா சிறிய வெக்கத்துடன் தலையசைத்தாள். அதை பார்த்த மீனா மகளின் கன்னத்தை மெதுவாக தொட்டார். சரி, போய் முகம் கழுவிட்டு வா, நான் காஃபி போட்டு தரேன். சரிம்மா என்று சொல்லிவிட்டு நிலா எழுந்தாள். அவள் அறையை நோக்கி நடந்தாள். அதே நேரத்தில் வாசலில் வெளியே நின்றிருந்த சண்முகம் லக்ஷ்மியின் எண்ணை அழைத்தார். மறுமுனையில் 2 ரிங் அடிப்பதற்குள்ள அழைப்பு ஏற்கப்பட்டது. வணக்கம் சம்மதி என்று மகிழ்ச்சியுடன் பேசினார் லக்ஷ்மி. வணக்கம் சம்மந்தி, இப்பதான் நிலா கிட்ட பேசணும், அவளுக்கும் முழு சம்மதம் என்று சண்முகம் சொன்னார்.
அதை கேட்டதும் லக்ஷ்மியின் முகம் மலர்ந்தது. ரொம்ப சந்தோஷம் சம்மதி. இனி பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து அடுத்து என்னன்னு பேசலாம். ஆமா, நாளைக்கே ஜோசியர்கிட்ட ஒரு நல்ல நாளா பார்த்துட்டு நிச்சயதார்த்தம் எப்ப வச்சுக்கலான்னு முடிவு பண்ணலாம் என்று சண்முகம் சொன்னார். இருவரும் இன்னும் சில நிமிடங்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், வழக்கங்கள் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அந்த உரையாடலில் 2 குடும்பங்களின் மகிழ்ச்சியும் எதிர்பார்ப்பும் தெளிவாக இருந்தது. அதே நேரத்தில் நிலா தன் அறைக்குள் நுழைந்தாள். கதவை மெதுவாக மூடிவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டாள். அவளுக்கே புரியவில்லை. சில நேரங்களுக்கு முன்பு இருந்த மனநிலை இப்போது இல்லை. அவள் ஜன்னல் அருகே சென்று நின்றாள். வெளியே மாலை வானம் இருள ஆரம்பித்தது. அவள் மனதில் மட்டும் ஒரே ஒரு முகம், ஆதவன். அவன் அதிகம் பேசவில்லை, அதிகம் சிரிக்கவும் இல்லை. ஆனால் அவனது பார்வை மட்டும் ஏனோ மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தது. அந்த நேரத்தில் அறை கதவு திடீரென்று திறந்தது. அக்கா என்று உற்சாகமாக வந்தாள் கயல். அவள் முகத்தை பார்த்ததும் நிலா சிரிப்பை அடக்கி கொண்டு, என்னடி என்று கேட்டாள். கயல் சிறிது நேரம் எதுவும் பேசாமல் நிலாவையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு குறும்பாக புன்னகைத்தாள். என்னக்கா, யாரோ ஞாபகத்துல இருக்க மாதிரி தெரியுதே என்று கயல் கேட்டாள். அடுத்த நொடியே நிலா அருகில் இருந்த தலையணையை எடுத்து கயலை நோக்கி வீசினாள். வாயை மூடுடி என்று வெக்கத்துடன் சொன்னாள். கயல் சிரித்தபடியே அதை பிடித்து கொண்டாள். அந்த அறை முழுவதும் 2 சகோதரிகளின் சிரிப்பு சத்தம் நிறைந்திருந்தது. தொடரும். எபிசோட் 3 பார்க்காதவர்கள் நம் சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது, சென்று பார்க்கவும். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து வரும் கதைகளை கேட்டு ஆதரவளியுங்கள். நன்றி.